மல்லி, நம்ம விஜய் வந்து அவருக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாம் எந்த தப்புமே பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ நம்ம ஜெயிலில் இருக்கோம். நல்லா போயிட்டு இருந்த நம்ம வாழ்க்கையில் திடீர்னு யாரோ நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி நாம் இப்போது பண்ணாத ஒரு தப்புக்காக ஜெயிலில் வந்து உட்காந்துருக்கோம். நம்ம அக்கா வந்து நம்மளை பார்த்துட்டு போனாங்க. ஆனால் மல்லி வரவே இல்லையே. மல்லி ஏன் வரல? மல்லிக்கு என்னாச்சு? நாமளாச்சும் ஒரு வார்த்தை அக்காட்ட மல்லி வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஒருவேளை மல்லி நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலோ? அதனால தான் மல்லி நம்மளை பார்க்க வரலையோ? மல்லியும் வரல, வெண்பாவும் வரல. 2 பேரும் வராது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. 2 பேரையும் இப்போவே போய் பார்க்கணுன்னு தோணுது. ஆனால் நான் இப்போது எப்படி போக முடியும் அப்படின்னு விஜய் ரொம்பவுமே புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா வெண்பா சொல்கிறாங்க மல்லியம்மா கிட்ட, மல்லிம்மா டாடா ஏன் இன்னும் வரவே இல்லை? நீங்கள் எதுவும் என்கொயரி ஒன்றே வந்துடுவாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் டாடா வரவே இல்லை. எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாக இருக்குது மல்லிம்மா. டாடாக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குமா? வெண்பா, நான் தான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்பா. டாடா சின்ன என்கொயரி தான். நைட் வந்துடுவார், இல்லைனா கண்டிப்பாக காலையில் வந்துடுவார். அவரால் ஒன்றையும் பார்க்காம என்னையும் பார்க்காம இருக்க முடியுமா என்ன? தெரியும் மல்லிம்மா, ஆனால் வரலல்ல, அதான் பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்பா, நீ தூங்கு. காலையில் பாரு, உங்கள் டாடா வந்து வெண்பா குட்டி அப்படின்னு வந்து ஒன்று தூக்குவாங்க அப்படின்னு சொல்லி மல்லி மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு வெண்பாவை தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சதுக்கு அப்புறமா மல்லி யோசிக்கிறாங்க, விஜய் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார், அது நல்லாவே தெரியும். அவர் யாருக்கும் எந்த ஒரு துரோகம் பண்ண மாட்டார். ஆனால் அவர் எப்படி வெளியே கொண்டு வருது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே மல்லியும் படுக்கிறாங்க. படுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் யாரோ கூப்பிட்ற சத்தம் கேட்குது. வெண்பா ஓடுறாங்க. முதல்ல மல்லி ஒன்று, வெண்பா இரு நான் வரேன் அப்படின்னு மல்லி எச்சு பண்ணிட்டே போகிறாங்க. வெண்பா போய் பார்த்தா வாசலில் விஜய் நிற்கிறாரு. டாடா வந்துட்டிங்களா அப்படின்னு ஓடி போய் வெண்பா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மல்லி போயிட்டு, விஜய் வந்துட்டிங்களா, உங்களை விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மல்லி, என்னால் ஒன்றையும் வெண்பாவையும் பார்க்காம இருக்க முடியல, அதான் நான் ஓடி வந்துட்டேன். நான் உங்களை பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, விஜய் அப்புறம் விட மாட்டேன், நான் உங்களை போக விட மாட்டேன் விஜய் அப்படின்னு மல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. விஜய், இல்லை மல்லி என்னை விடலை, இன்னும் நான் சொல்லாமலே ஓடி வந்துட்டேன், நான் போகிறேன் மல்லி அப்படின்னு விஜய் கிளம்புறாரு. மல்லி முடியாது விஜய், முடியாது விஜய்ன்னு சொல்லி கத்துறாங்க. வெண்பா எதிர்ச்சி மல்லிமா மல்லிமா அப்படின்னு எழுப்புறாங்க. அப்போ தான் மல்லிக்கு புரியுது எல்லாமே கனவு அப்படின்னு. மல்லிக்கு தூக்கமே போயிடுச்சு. எப்படியா நம்ம விஜய் வெளியே கொண்டு வந்து ஆகணும், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு மல்லி பயங்கர யோசிச்சுட்டே முடிச்சுட்டே படுத்துருக்காங்க. அப்புறம் தான் மல்லிக்கு ஞாபகம் வருது, நாம் ஏன் போயிட்டு விஜயை பார்க்கக்கூடாது அப்படின்னு. சரின்னு மல்லி காலைல கிளம்பி விஜயை பார்க்கலான்னு போகிறாங்க. வெளியே போகும்போது வெளிலக்கு செக்யூரிட்டி, மேடம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம் அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்கண்ணே என்னாச்சுண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் விஜய் சார் இப்போ ஜெயிலில் இருக்காங்க, ஆனால் அதுக்கு காரணம் யாரும் உங்களுக்கு தெரியுமா மேடம் அப்படின்னு செக்யூரிட்டி கேட்டவுடனே மல்லிக்கு டக்குன்னு, என்னென்ன சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு தெரியுமா? இல்லை மேடம், அன்றைக்கி இன்வெஸ்டர்லாம் வீட்டு வந்தாங்களே, அன்றைக்கி மேனேஜர் குணசேகரனை பார்த்தேன். அவர் இங்கே நின்று உள்ள இருக்கிற ராஜி மடத்துக்கு கால் பண்ணார். கால் பண்ணி சொன்ன மாதிரியே இன்வெஸ்டர்கிட்ட பேசிட்டேன், அவங்க எல்லாமே விஜய் சார் மேலே கேஸ் கொடுத்துருவாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் யோசிக்கிறாரு, இருந்தாலும் அவர்கிட்டையும் பேசி சரி பண்ணியிருக்கேன் மேடம் அப்படின்னு அவர் சொன்னதை நான் காலில் வாங்கினேன் மேடம். அதனால் எனக்கு என்னமோ ராஜி மேடம், அப்புறம் குணசேகரன் மேனேஜர் இவங்களாம் சேர்ந்து தான் விஜய் சாருக்கு எதிராக ஏதோ திட்டம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். அந்த இன்வெஸ்டர்களில் ஒருத்தர் கொஞ்சம் கட்டியாக இருந்தார்ல, அவருக்கு மட்டும் விருப்பம் இல்லை போல மேடம், நீங்கள் அவரை பார்த்து பேசுனீங்கன்னா விஜய் சார் வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் மேடம் அப்படின்னு சொன்னதும் மல்லிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணே, நீங்கள் உண்மையிலேயே கடவுள் மாதிரி பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கண்ணே, என் கூட கொஞ்சம் வர முடியுமாண்ணா உங்களாலையும்? மேடம் என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஒரு சாதாரண செக்யூரிட்டி மேடம், நீங்கள் கொடுக்குற காசில் தான் நான் என் குடும்பமே பொழைச்சிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு எப்படி மேம் துரோகம் பண்ணுவேன்? வாங்க மேடம் நான் வரேன் கூட அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியும் மல்லியும் சேர்ந்து நேராக கிளம்பி அந்த இன்வெஸ்டர் கட்டையாக தந்தாலையா அவர் யாருன்னு விசாரிக்கிறாங்க. விசாரித்து அவருடைய ஆஃபீஸ்க்கு நேராக போகிறாங்க. போயிட்டு இது மாதிரி மல்லி அவருடைய காலில் போயிடுவாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏஞ்சிரிங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் யாருன்னு செய்ய தெரியல, எதுக்குமா என் காலில் விழுறீங்க, என்னாச்சுமா உங்களுக்கு, எதுவும் கஷ்டமா, எதுவும் பிரச்சனையா, பணம் தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறாரு. மல்லி ஒன்று, சார் நான் வந்து விஜயோடைய மனைவி, நீங்கள் கேஸ் கொடுத்து இப்போது உள்ள காலில் விஜய் அவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் சார், அவர் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, அவருக்கு யாரும் சதி பண்ணியிருக்காங்க, அவர் யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டார் சார், ஆனால் அவருக்கு எதாவது யார் இப்படிலாம் பண்ணுறதுன்னு தெரியல, தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் சார், உங்களுக்கு தெரிஞ்ச சொன்னால் மட்டும்தான் என் ஹஸ்பண்டை காப்பாற்ற முடியும், பாவம் சார் அவர் அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அந்த இன்வெஸ்டரில் அந்த கட்டையாந்தவரும் யோசிக்கிறாரு. யோசித்து பார்த்துட்டு அப்புறமா உண்மையை சொல்கிறாரு, இல்லைம்மா எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, நாங்கள் வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடும்போது இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம், சப்போஸ் எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிடிக்கல அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அதுக்கான காப்பி என்கிட்ட இருக்குது. ஆனால் இருந்தாலுமே உங்கள் வீட்டில் இருக்காங்களே விஜயோடைய அக்கா ராஜேஸ்வரி,
அவங்க வந்து அந்த அக்ரிமெண்ட்டை விட்டுருங்க, அந்த அக்ரிமெண்ட் விஜய்கிட்ட இருக்காது, இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு விஜய்கிட்ட மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஷேரோட எக்ஸ்ட்ரா பணத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. அதனால நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் இந்த 3 பேர்ல ஒருத்தவங்க போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினா கூட அந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம். எங்கிட்ட அக்ரிமெண்ட் காப்பி இருக்கு, அந்த ஒரு காப்பி போடுமா விஜய் வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளவு சேவை செலவு ராஜி மல்லிகளுக்கு நான் யாரும் வெளியே வந்து காட்டுறேன் மடிச்சு கேட்குறேன் சார். விஜய் பயங்கர கோவத்தோட வெளியே கொண்டு வந்து அடிச்சு விரட்டுறாரு. அடுத்த 2 நாள் என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக உங்கள் பணத்தெல்லாம் கொடுத்துருவார் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு அழுகுறாங்க. அவர் யோசிக்கிறாரு, என்ன சார் என்ன யோசிக்கிறீங்க? இல்லைம்மா இது நான் மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர் இருக்காங்க, இதனால் எங்களுடைய பார்ட்னர்ஷிப் கேன்சல் ஆகுமோன்னு பார்க்குறேன். இருந்தாலும் நீ கெஞ்சுறதை பார்த்தாலும் அழுகிறத பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, சரிம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டர் மனசு மாதிரி நேராக போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. வந்துட்டு இது மாதிரி விஜய் மேலே கொடுத்துருக்க கேஸுக்கும் அவர் மேலே போட்டிருக்க போலி வழக்குக்கும் சம்மந்தமே இல்லைங்க, இங்கே பாருங்கள் அப்படின்னு அந்த பத்திரத்தை காட்டுறாங்க. அந்த பத்திரத்தில் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருக்கு, இன்வெஸ்டருக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அடுத்த 6 மாதம் டைம் இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து போலீஸ் செக் கொடுக்கல, அவர் யாரோ சதி பண்ணி ஏமாத்திருக்காங்க, நான் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒருத்தர் சொல்லவும் வழி இல்லாமல் போலீஸ் அவரை வெளில விடுறாங்க. விஜய் வெளியே வந்த உடனே இன்வெஸ்டர்கிட்ட ரொம்ப நன்றி சொல்கிறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நன்றி சொல்கிறது எனக்கு இல்லை, உன் மனைவிக்கு தான், உன் மனைவி தான் கரெக்டாக என்னை புரிஞ்சுட்டு வந்து என்னை கேட்டாங்க, அவங்க கெஞ்சதை பார்த்தா எனக்கே பாவமாக இருந்துச்சு, அதனால தான் நான் உன் கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன். அப்புறமா மல்லிகிட்ட வந்து விஜய் நன்றி சொல்கிறாரு. அப்போ தான் மல்லி சொல்கிறாங்க, ஏங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, உங்கள் ஜெயிலுக்கு அமிச்சது முதல்ல யார் தெரியுமா, அது தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் ஒன்று என்ன மல்லி சொல்கிறேன், நான் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்கவும் செக்யூரிட்டி அண்ணன் சொல்லுங்கண்ணே அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. உடனே செக்யூரிட்டி அண்ணனும் இது மாதிரி ராஜி மேடம் பண்ணது, குணசேகரன் பண்ணது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த இன்வெஸ்டர்னு சொல்கிறாரு. அப்போ தான் விஜய்க்கு புரியுது, அப்போது நாம் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நம்ம கூட பிறந்த அக்கா தான், கூட பிறந்த அக்காவே நமக்கு நல்லா துரோகத்தை பண்ணியிருக்கா, இதுக்கு முன்னாடி விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு விஜய் பயங்கர கோபத்தோட மல்லி அழைச்சிட்டு வீட்டுக்கும் போகிறாரு.